பொன்னியின் செல்வன் பாகம் 5 அத்தியாயம் 12 தூமகேது மறைந்தது. கிட்டத்தட்ட நினைவு இழந்திருந்த பெரிய பழுவேட்டரையர் அந்த மரமும் மண்டபமும் தலையில் விழுந்துடுச்சு இல்லையா. நினைவு இழந்திருந்த பெரிய பழுவேட்டரையர் நினைவு திரும்பும்போது ஒரு பெரிய போர்க்களத்தில் இருக்கிறாரு. அந்த பெரிய போர்க்களத்தில் என்ன பார்க்குறாரு அப்படின்னா, 2 கால்களையும் இழந்த விஜயாலய சோழரை இவருடைய குடும்பத்தை சார்ந்த இன்னொரு பழுவேட்டரையர் தோளில் சுமந்துக்கிட்டு வராரு. அந்த தோளில் இருக்கிற விஜயாலய சோழர் எல்லாருக்கும் உற்சாகத்தை கொடுத்துக்கிட்டு வராரு. எங்கே போகிறீங்க போர் வீரர்களே, வாங்க, பாண்டியரை நம்ம ஜெயிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைகளில் 2 வாள்களை வச்சுக்கிட்டு சுழற்றி 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 அங்கே அந்த யுத்த பூமியை அப்படி பயங்கரமாக அந்த வீர செயல்களை செஞ்சுட்டு வராரு. சுமந்துக்கிட்டு வர பெரிய பழுவேட்டரையருடைய மூதாதையர் இருக்கிறார் இல்லையா, அந்த பழுவேட்டரையர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு கைகளில் அவருடைய 2 கால்களையும் தோளில் சுமந்தபடியும் இன்னொரு கையால் அவரும் வாழை வச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு வராரு. பெரிய அந்த போர்க்களம் கிட்டத்தட்ட என்ன ஆகுதுன்னா, பாண்டியர்கள் ஜெயிக்க வேண்டியது சோழர் விஜயாலய சோழர் உள்ளே வந்ததுனால யார் ஜெயிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழர்கள் ஜெயிச்சிட்றாங்க. சோழர்கள் ஜெயிச்சு அப்படியே வெற்றி முழக்கமிடுது. ஆனால் சோழர்கள் யாருக்காக சண்டை போட்டாங்கன்னா, பல்லவர்களுக்காக சண்டை போட்டாங்க. பல்லவர்களோடைய சேர்ந்துருந்தாங்க அந்த சமயத்தில், அதனால் பல்லவர்களுக்காக சண்டை போட்டாங்க. இப்போ பல்லவர்கள் ஜெயிச்சிட்டாங்க. அந்த வெற்றி முழக்கம் பெருசாக ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயாலய சோழருடைய மனைவி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழுவேட்டரையர் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்களுடைய பொண்ணை தான் விஜயாலய சோழர் மணந்திருந்தார். அதனால் உறவு முறை தான் அத்தான் மாமா மச்சான் அந்த மாதிரி உறவு முறை. யாருக்கும் சோழர்களுக்கும் பழுவேட்டரையர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறை எப்படின்னா, இந்த மாதிரி பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்குற முறையில் அவங்க உறவுக்காரர்கள். அப்படி இருக்கிறதுனால இப்போது ஜெயிச்சாச்சு. பல்லவ மன்னருக்கு முன்னாடி விஜயாலய சோழர் உட்கார்ந்துருக்கிறாரு. அவருக்கு பக்கத்தில் அவரை தூக்கி சுமந்து சென்று போரிட்டு அந்த பழுவேட்டரையர் அப்படி கம்பீரமாக நிற்கிறார். இப்போ பல்லவ மன்னன் சொல்கிறான், சோழா, உனக்கே உன்னுடைய நாடு சொந்தம், ஜெயிச்சிட்டீங்க. இந்த போர் ஜெயிச்சதுக்கு நீங்கள் தான் காரணம். திரும்பி ஓடிய படை வீரர்கள்லாம் திருப்பி கொண்டு ஜெயிச்சதுக்கு நீங்கள் தான் காரணம். அதனால இன்னையிலேருந்து சோழ நாடு சுதந்திர நாடு. உனக்கப்புறம் வர அடுத்த தலைமுறையும் சுதந்திரமாக இருப்பாங்க. அந்த நாடு சோழ நாடு உன்னுடைய நாடு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவ மன்னன் சொல்லி சோழ மன்னனை பார்த்து சொல்லும்போது சொல்கிறார், திரும்பி பார்த்து, அத்தான், நீங்கள் இல்லாமல் இந்த காரியம் நடந்தே இருக்காது. யாரை பார்த்து சொல்கிறாரு? பழுவேட்டரையர். அப்போ இருந்தால் அந்த பழுவேட்டரையரை பார்த்து சொல்கிறார், நீங்கள் இல்லாமல் இந்த காரியம் நடந்தே இருக்காது. இந்த போர் ஜெயிச்சதுக்கு இவர் துணை தான் காரணம், இவர் தான் முழுமுதற் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இப்போ அந்த பழுவேட்டரையர் இருக்கிறார் இல்லையா, அந்த பெருமிதமாக அந்த முகத்தில் அந்த காயங்களோட பெருமிதமாக நிற்கிறார். அவர் கண்களில் திடீர்னு கோப கண்ணல் தெரியுது. என்னன்னு பார்த்தா, இப்போ இருக்கிற பெரிய பழுவேட்டரையர் இருக்கிறார் இல்லையா, அவரை பார்த்து கேட்குறாரு, துரோகி, சண்டாளா, எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ உயிர் தியாகம் செஞ்சு, யார் தியாகம் செய்யலை நம்ம வீட்டில், நம்ம குடும்பத்தில் யார் செய்யலை, எவ்வளோ தியாகம் செய்து சோழர் குலத்துக்காக பாடுபட்டு இத்தனை வருஷமாக கட்டி காப்பாற்றின நல்ல பேரையும் நம்பிக்கையையும் தீர செயலையும் ஈனத்தனமாக ஒரு பொண்ணுக்காக இப்படி அசிங்கப்படுத்திட்டியே, சோழர்கள் வீழறதுக்கு காரணமாயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஏக வார்த்தைகளால் சபிக்கிறாரு. ஐயோ பாட்டா, என்னை சபிக்காத அப்படின்னு காதை மூடிக்கிறாரு பெரிய பழுவேட்டரையர். அந்த நேரம் கட்டையும் முடிக்கிறாரு. கண்ணை திறந்து பார்க்கும்போது எதிர்க்க சின்ன பழுவேட்டரையர் நிற்கிறார். காலாந்தக கண்டர், அண்ணா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த விஷப்பாம்பை நம்பாதன்னு. நான் தான் சொன்னேனே, குளத்தை நாசமாக்க வந்தவா அவன்ட்டு. நம்பாதன்னு சொன்னேன், இப்படி நம்பி மோசம் போயிட்டியேனா அப்படின்னு சொல்கிறார். சொல்லி அவர் மறையிறாரு. மறைஞ்சோன்னே அடுத்து சோழர் குலத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள்லாம் இந்த குலத்தோட குலமாக இருந்தியே, இப்படி பழுவேட்டரையர் குலத்துக்கு இப்படி அசிங்கமான பெயரை கலங்கத்தை ஏற்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தூட்டுறாங்க. சுற்றி இருக்கிற பொதுமக்கள்லாம் மண்ணவாரி இறைக்கிறாங்க, கல்லால் அடிக்கிறாங்க. இந்த சமயம் பார்த்து சுந்தர சோழர் ஓடி வராரு. எல்லாரையும் தடுத்து நிறுத்திட்டு சொல்கிறாரு, பழுவேட்டரையரால் என்னுடைய குலம் நாசமாக போனாலும் நான் இறந்து போனாலும் நாசமாக போட்டு எனக்கு கவலையே இல்லை. ஆனால் யாரும் பழுவேட்டரையரை அவர் மேலே யாரும் கை வைக்கக்கூடாது. அவர் என்னுடைய
குலத்தை காப்பாத்துறதுக்காகவே வந்தவர், அவர் எனக்கு துரோகம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அழைச்சிக்கிட்டு உள்ள போறாரு. இந்த நேரம் கூனி குறுகி போறாரு பழுவேட்டரையர். இவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்த சுந்தர சோழருக்கும் அவருடைய மக்களுக்குமா நான் துரோகம் செஞ்சேன்? இந்த சுந்தர சோழர் யாரு? என்னுடைய பாட்டி வழி வந்த பேரன் இல்லையா? அவருடைய தாத்தாக்கு பொண்ணு கொடுத்தவங்க நம்ம பரம்பரையை சேர்ந்தவங்க இல்லையா? அப்படி பார்த்தா இந்த பிள்ளைகள் யாரு? ஆதித்ய கரிகாலனும் அருள்மொழிவர்மனும் எனக்கு பேர பிள்ளைங்க இல்லையா? நான் பாட்டன் இல்லையா? பாட்டனுடைய தகுதியை இழந்துட்டனே, இவ்வளோ பெரிய தவறு செய்துட்டனே, பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கி இவ்வளோ சம்பந்தங்கள் செய்து என்னுடைய வழி வந்த மக்கள் மேலே எனக்கு ஏன் இந்த குரோதம் வந்தது? ஆதித்ய கரிகாலனுக்கு வாய் ஜாஸ்தி தான், அதுக்காக இந்த குரோதம் எனக்கு வந்திருக்க கூடாது, இதை நான் தவிர்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக கஷ்டப்படுறாரு பெரிய பழுவேட்டரையர். இந்த சமயம் பார்த்து கந்தமாறனும் வந்தியத்தேவனும் எதிர்க்க நிற்கிறாங்க. என்ன பாட்டா 64 புண்ணும் போர்க்களத்தில் வந்ததா, இல்லைன்னா இப்படி பொண்ணை நம்பி ஏமாந்ததில் வந்ததான்னு சொல்லி கலையர்னு சிரிக்கிறாங்க. இவங்க சிரிக்கிற சத்தத்தை கேண்டு கூனி குறுகி போகிற பெரிய பழுவேட்டரர் சிரிப்பு சத்தம் நின்னோன்னா திரும்பி பார்க்குறாரு. குந்தவை நிற்கிறா. குந்தவையை பார்த்தோன்னா வந்தியத்தேவனும் கந்தமாறனும் நகர்ந்துடுறாங்க. குந்தவை சொல்கிறா, பாட்டா இப்பயும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் எந்த தவறுமே பண்ணலை, அந்த விஷப்பாம்பை அரண்மனையிலேருந்து அடித்து விரட்டிடுங்க, முடியும், எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு குந்தவை நகரா. குந்தவை நகர்ந்தோன்னே இவங்களுடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வராங்க. என்னோட தாய், என்னோட தந்தை, என்னோட தம்பி, என்னுடைய புருஷன், என் பிள்ளைன்னு எல்லாரையும் போர்க்களத்தில் சாவு கொடுத்தனே இந்த சோழர் குலத்துக்காக, அப்படி சேர்த்து வச்ச பேரு குல பெருமையெல்லாம் நாசமாக்கிட்டியே, நீ நல்லா இருப்பியா அப்படின்னு சபிக்கிறாங்க. ஐயோ, இந்த பெண்கள்லாம் இந்த இடத்துக்கு வராதிங்க, நீங்கள் போங்க அப்படின்னு கத்திக்கிட்டு எல்லாத்துலேருந்தும் விடுவிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாரு. கடைசியாக யமதர்மன் நிற்கிறார். எதுக்கு நிற்கிறாருன்னு பார்த்தாக்க, யமதர்மன் நன்றி சொல்லிட்டு போகிறாரு. யாருக்கு? சுந்தர சோழருக்கு, இவருக்கு நம்மளுடைய பெரிய பழுவேட்டையருக்கு. நன்றி, ஒரே நேரத்தில் எனக்கு 3 உயிர்களை நான் எடுக்கணும்னு நினச்சேன், ஒரே நேரத்தில் எடுக்கிறதுக்கு நீங்கள் தான் உதவியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு போகிறாரு. இது என்ன கொடுமை? ஏன் என் காதில் இதெல்லாம் விழுது? இதெல்லாம் இதெல்லாம் தீர்க்கறதுக்கு எனக்கு வழியே இல்லையா? இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் விடுவிக்கவும் முடியாதா? நான் எப்படி எல்லாரையும் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு கூச்சலிட்டு கட்டும்பொழுது தான் கண் விழிக்கிறாரு. அவர் தலை மேலே அந்த மரமும் அந்த மண்டபமும் எழுந்திருக்கிறத பார்க்குறாரு. பெரிய ஆஜானுபாகுவானவர் தான், போர்க்களங்கள் சந்தித்தவர் தான், 64 விழுப்புண்கள் பெற்றவர் தான், பலம் இருக்குது. ஆனாலும் அவரால் நகர்த்த முடியல, அப்படி ஒரு பாரம். இவ்வளோ பெரிய மண்டபம் விழுந்தும் மறுபடி துர்கா பரமேஸ்வரி நம்மளை காப்பாற்றிருக்கானா? நம்ம ஏதோ நம்மளால் ஆக வேண்டிய காரியம் இன்னும் இருக்குது, எப்படியாவது இந்த மண்டபத்தை தள்ளிட்டு விழுந்தணும். ஆனாலும் ஆச்சரியப்படுறாரு, இவ்வளோ பெரிய மண்டபம் விழுந்தோம் நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்றும் ஆகலைன்னு யோசிக்கும் போது தான் தெரியுது, விழும்போது மரம் விழுந்ததில்லை, மண்டபம் விழறதுக்கு முன்னாடி மரம் விழுந்து அது ஒரு பாலம் மாதிரி ஆகி அந்த மரத்துக்கு மேலே தான் மண்டபம் விழுந்தது. அதனால் பெரிய சேதாரம் பெரிய பழுவேட்டரையருக்கு இல்லை. அந்த மரம் அவருடைய தோள்களில் விழுந்துருச்சு. அந்த தோள்களில் மண்டபம் விழுந்துருச்சு. அவர் தலை மேலே விழாமல் மண்டபம் தோளில் விழுந்துருச்சு. அதாவது விழுந்தது தான் மரத்துக்கு மேலே. அதனால் அவரால் மூச்சு விடவும் முடிஞ்சுது, அவர் இறக்கவும் இல்லை. கண்ணை சுற்றி இருட்டிக்கிட்டு வந்தப்போ கடைசியாக நடந்த சம்பாஷணைகள் தான் இவருடைய காதில் விழுது. அது என்னன்னா, இந்த தேவராளனும் ரவிதாசனும் கடைசியாக பேசினது அவருடைய காதில் ரீங்காரமிடுது. அது என்னன்னா, நல்ல வேலைக்கு பரமேஸ்வரா நீ போயிட்டு மண்டபத்தை தள்ளிவிட்ட, இதுக்கு மேலே அவன் உயிரோடு இருக்க மாட்டான், இவன் இதோட அவ்வளோதான், இவன் கதை முடிஞ்சுது. இவன் கதை முடியலைனாலும் நாளை இது பொழுது விடியறதுக்குள்ளே நரியெல்லாம் இங்கே சுற்றிடும், நரியும் நாயும் சேர்ந்து இவனை பிச்சு போட்டுரும். அதனால நம்மளுக்கு இவனை பற்றின கவலையை விட்டுட்டு நம்ம மாட்டுக்கு போகலாம், நம்ம வேலையை பார்க்கலாம், கடம்பூர் மாளிகைக்கு போகலாம். எப்படி பார்த்தியா, ஒருத்தனுடைய பள்ளிப்படைய கோயிலை கொண்டு நம்ம ஒருத்தனுக்கு வீரக்கல்லை நட்டி வச்சிட்டோம், இப்படி ஒரு பேர் வேற யாருக்காவது கிடைக்குமான்ட்டு எகத்தாளமாக சிரிச்சுட்டு போனது தான் இவருடைய காதில் கடைசியாக விழுந்த வார்த்தைகள். அது நினைவுக்கு வருது. எப்படியாவது காப்பாற்றணும், எப்படியாவது கடம்பூர் மாளிகைக்கு போடணும். இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆபத்து இப்போ ஆதித்ய கரிகாலருக்கு தான் இருக்குது, அவர் எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய உத்வேகத்தில் தன்னுடைய குல பெருமையெல்லாம் நாசமாயிடக்கூடாது, நாளைக்கு கட்டாயமாக இவருக்கு அசிங்கமான ஒரு பெண்ணை நம்பி ஏமாந்து அவளுக்கு அந்த பாம்புக்கு விஷம் ஊட்டி அவளை வீட்டிலே வச்சிருந்து
அவ மூலியமா வந்து சோழ சாம்ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கு சோழர் தன்னுடைய நிலவரையிலிருந்தே பொக்கிஷங்கள்லேருந்தே போனதை நினச்சி அறுவறு படையிறாரு வந்து பெரிய பழுவேட்டையரர். இருந்தாலும் அவரால் தெம்பு கொண்டு தூக்க முடியல. இந்த சமயத்தில் பழையச்சுன்னு வந்து வானத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தூமகேது நட்சத்திரம் இத்தனை நாளாக அப்பப்போ தோன்றி தோன்றி இருந்தது இல்லையா, அதனுடைய வால் நீண்டு இருந்ததுன்னு நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வால் நீண்டு இருக்கும்போது ஏதோ அரச குடும்பத்தில் அசம்பாவிதம் நடக்க போகுதுன்றது தான் அர்த்தம். அதுக்கு தான் வால் நீண்டு இருந்தது. இப்போ பார்க்குறாரு அந்த தூமகேதுவோட வால் வந்து சின்னதாக இருக்கிறது. இது எப்படி நடந்தது, இது எப்படி சாத்தியமாக இருக்கும், வால் எப்படி குறுகி போச்சு தெரியலையே, அப்படின்னா ஏதோ விபரீதம் நடக்கிறதுக்கான காரணமா, இல்லை நான் எத்தனை நாளாக எவ்வளோ நேரமாக இந்த மாதிரி கடந்தன்னு தெரியல, ஏதாவது விபரீதம் நான் போகிறதுக்குள்ளே நடந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான குழப்பங்களோட நிறுத்த பார்க்குறாரு. எப்படியாவது அந்த மரத்தை பிடிச்சி தூக்கி நிறுத்த பார்க்குறாரு. மரத்தை தூக்கினா மண்டபம் விழுந்துடும். முடியவே இல்லை அவரால். இந்த சமயம் பார்த்து பெருசாக ஏதோ வெடிச்சு கீழே விழுந்த மாதிரி இருக்குது. அந்த வெளிச்சம் கண்களை கூசி கண்ணை முடிது திறந்து பார்க்குறாரு. ஒரே இருட்டு சூழ்ந்திருக்கு. அந்த வால் நட்சத்திரம் இருந்த இடத்த பார்க்குறாரு. அங்கே தூமகேது இல்லை. உடனே புரிஞ்சுக்கிறாரு அந்த தூமகேது தான் கீழே விடிச்சு சிதறி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கிறதுலே மிக முக்கியமான ஒரு அபசகுனமாக அரண்மனையில் இருக்கிறவங்களுக்கு ஆபத்து வரும்ன்ற அறிவிக்கிற முக்கியமான சகுனமாக இருக்கிறது இந்த தூமகேது விழறது தான். தூமகேது வந்து அந்த நட்சத்திரத்தில் வால் நீண்டுக்கிட்டே போச்சுன்னா அரச குடும்பத்தில் இருக்கிற முக்கியமானவர்களுக்கு, அதாவது அரசாளக்கூடியவங்களுக்கு ஆபத்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஆகாசத்தில் அந்த வானியல் ஆராய்ச்சி செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி வல்லுநர்கள் சொல்லக்கூடிய கருத்து அந்த காலத்துல இருந்தே. அது விழுந்துடுச்சுன்னா அது நடந்துடும்னு அர்த்தம். ஏதோ அசம்பாவிதம் நடந்தே தீரும்ன்றது அர்த்தம். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தனாலே என்னமோ வந்து இவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சங்கடம் ஏற்பட்டுடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பெருசாக பிரயத்தனப்பட்டு இடித்து இதுக்கு மேலே முடியாதுன்னு தள்ளி எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சிடறார். எந்திரிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நினைவுக்கு வருது, எப்படியாவது கடம்பூருக்கு போகணும், கடம்பூருக்கு எப்படி போகிறது. அப்புறம் யோசிக்கிறார். சுற்றி யோசிக்கும் போது இங்கேருந்து குடந்தை பக்கம், குடந்தையில் ஜோதிடர் வீடு இருக்குது. அவரை விட வந்து நம்மளுக்கு நம்பகமானவர் யாருமே கிடையாது. கிட்டத்தட்ட அரண்மனை வாசிகள் எல்லாருமே அவர்கிட்ட ஜோதிடம் கேட்பாங்க. நாம் ஏன் அங்கே போகக்கூடாது, ஜோதிடர் வீட்டுக்கு போவோம், போயிட்டு அங்கேருந்த ஜோதிடரையே நம்ம ஆளுங்களை நம்ம வந்து அனுப்பிவிடலாம். அனுப்பி விட்டுட்டு ஒரு பக்கம் தஞ்சாவூருக்கும் ஒரு பக்கம் வந்து தஞ்சாவூரை நோக்கி வரக்கூடிய பொன்னியின் செல்வருக்கும் இன்னொரு பக்கம் நாமளே கடம்பூருக்கும் போயிடலாம். இதை விட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது, வேகமாக நடக்கலாம் அப்படின்ட்டு அந்த எல்லா அந்த கவலை கஷ்டம் எல்லாம் அந்த வலி எல்லாத்தையும் தாண்டி பெரிய பழுவேட்டையர் நடக்க ஆரம்பிக்கிறார். நடந்து கிட்டத்தட்ட குடந்தை ஜோதிடர் வீட்டுக்கு போயிடுறார். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அரசலாற்றங்கரையிலேருந்து கொஞ்சம் தூரக்க வந்து நம்மளுடைய குடந்தை ஜோதிடர் வீடு இருக்குது. அதே மாதிரி கொள்ளிட நதிக்கரை ஓரத்துலேருந்து எதிர் திசையில் வந்து அவருடைய வீடு இருக்குது. ரெண்டுத்துக்கும் நடுவில் கிட்டத்தட்ட ஆற்றங்கரையில் தான் வச்சுக்கோங்களேன், ஆற்றங்கரையில் தான் இருக்குது. ஆனால் தனி வீடு. இவர் இந்த கோலத்தோட வந்து பொதுவெளியில் நடக்கிறதுக்கு இவர் இஷ்டப்படலை. அதனால் வந்து காட்டு வழியாக போயிட்டு குடந்தை ஜோதிடர் வீட்டை அடைஞ்சிடலான்ட்டு அவர் போயிட்டு இருக்கும்போதே பார்க்குறாரு, வெளியில் பெரிய ரதம் நிற்கிது. ரதம் வந்து படகு மாதிரி இருக்குது. அது எப்பேற்பட்ட ரதம்னா குதிரையை வந்து பூட்டி நம்ம அந்த ரதத்தை ஓட்டிக்கிட்டு போகலாம். மழைக்காலங்களில் அப்படி மழை வருது, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுனா பாதுகாப்பான இடத்துல குதிரையை கழட்டி விட்டுட்டு இந்த ரதத்தையே அப்படியே வந்து படகாக உபயோகப்படுத்திக்கலாம். அந்த ரதத்திலும் 2 படகு இருக்கும், ஓடங்கள் இருக்கும், தேவைப்பட்ட அதையும் உபயோகப்படுத்திக்கலாம். அப்படிப்பட்ட அற்புதமான அந்த ரதம் இருக்கிறத பார்க்குறாரு. இந்த ரதம் கட்டாயமாக வந்து ஜோதிடர் இது கிடையாது, அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ரதம். யோசிக்கிறாரு, முதன் மந்திரி வந்திருப்பாரோ, அனிருத்த பிரம்மராயர் வந்திருப்பாரோ, அவர்கிட்ட இதே மாதிரி ஒரு ரதம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அரண்மனை வாசிகள் எல்லாரும் இங்கே தானே வந்து ஜோதிடம் கேட்பாங்க. சரி, அப்படி இல்லைன்னா யோசிச்சுக்கிட்டே போகிறார், யார் வந்திருப்பாங்க, யார் வந்திருந்தாலும் இந்த சமயத்தில் இந்த உண்மையை சொல்லி எப்படியாவது அனுப்பி விட்டணும். ஒன்று அந்த ஜோதிடரையே அனுப்பி விட்டணும், இல்லை யார் வந்திருக்காங்களோ அவங்கக்கிட்ட சொல்லி அனுப்பி விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து நடந்து வராரு. வெளியில் வந்து யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு, யாரோ வந்திருக்காங்க தெரியுது. உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் ஒரு சீடன் இருப்பான் இல்லையா, நல்லா ஏற்கனவே வந்தியத்தேவனை வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னானே ஒரு சீடன், அத்தியாயத்தில் அதே சீடன் அங்கே நிற்கிறான். கந்த கோலமாக வந்து நிற்கிறாரு. மரம் விழுந்து ஆற்று வெள்ளத்தில் அடித்து மண்டபம் தலையில் விழுந்து போராடி அப்படி அல்லோகலப்பட்டு வந்து நிற்கிறாரு நம்மளுடைய பெரிய பழுவேட்டரையர். அவருக்கே அவரை கண்ணாடியில் பார்த்தா அடையாளம் தெரியாது, அந்த மாதிரி இருக்கிறாரு. அந்த சீடனுக்கு எப்படி தெரியும்? நிறுத்துறான் அப்படி உள்ளே வராத அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ அவன் நிறுத்தக்கூடிய அந்த நேரத்துலையும் அவர் காதுகளில் சத்தம் கேட்குது. உள்ளே யாரோ பெண் பிள்ளைகள் பேசிகிட்டு இருக்கிற சத்தம். இவருக்கு பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி இருக்குது. என்ன யோசிக்கிறாரு, குந்தவை பிராட்டியும் வேற யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இவன் அந்த நேரம் பார்த்து நிறுத்துங்கிறானா, உள்ள வராதுங்கிறானா, தூக்கி கடாசுறாரு சீடனை. அவன் ஒரு பக்கமாக ஓடி போய் விழறான். அடுத்து என்ன நடந்தது அடுத்த அத்தியாயத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.